மேடம் வணக்கம் சார். இந்த உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. எனக்கு நாகர்கோயில் வெட்டுனி மேடம் சார் இடம். என்னோட பேர் ராணி. ஓகே. இப்போ நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க இல்லையா? ஆமாம். உங்க மருமகனுக்கு. ஆமாம். அதை பற்றி நீங்க சொல்லலாமா? சொல்லலாம் சார். சரி, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்னோட கேமரா மறைக்குது. ஓகே சார், என்னோட மருமகனுக்கு வந்து இந்த அவங்க வந்து மிலிட்ரியில் சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க, காஷ்மீரில் இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல செக்கப் பண்ணும்போது அவங்களுடைய அந்த கொலஸ்ட்ரால் அளவு வந்து 450 இருந்து 450 இருந்த உடனே அவங்க வந்து இந்த செக்கப் பண்ணோன்னே ஒருத்தர் கூட வேலை பார்க்குறவங்க, சார் இவ்வளோ கூடுதலாக இருக்குது, இது அட்டாக் வந்துடுமே அல்ல ஸ்ட்ரோக் வந்துடுமே, ஏன் சார் கவனிக்காமல் இருக்கிறீங்கன்னு ஒருத்தராக கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு அவங்க கொஞ்சம் பயம் வந்தோடனே எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மாமி எனக்கு இன்னைக்கு அங்கே மெடிக்கல் செக்கப் நடந்து என்னோடய கொலஸ்ட்ரால் அளவு கூடுதலாக இருக்குது மாமி, என்ன சேர்த்து அப்படின்னு கேட்டாங்க. நான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டேன். 450 இருக்குன்னு. ஐயோ அவ்வளோ கூடுதல் இருக்குது என்ன செய்யன்னு சொல்லிட்டு, சரி கவலைப்படாதுங்க, நான் வேலை பார்க்கல, சாருக்கு இப்போ ஒரு ஃபோன் பண்ணி நான் விவரத்தை கேட்க அப்படின்னு சொன்னேன். நான் விவேக் சாருக்கு ஃபோன் பண்ணி சார்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்படி இருக்குது, அதனால் இதுக்கு நமக்கு சப்ளிமெண்ட்டில் உடனே அதை கொடாக்குறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்னு கேட்டேன். அப்போ சார் சொன்னாங்க பயப்படாண்டானி. அப்போ எங்கே இருக்காங்க அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன் காஷ்மீரில் இருக்காங்க சார் அப்படி சொன்னேன். அப்போ ஃப்ளைட்டில் தான் கொரியர் அனுப்ப முடியும் மேடம், அனுப்பலாமா அப்படின்ட்டு, அனுப்பலாம் நீங்கள் பயப்படாதுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஹார்ட் 1, அப்புறம் கிரில் 1, லிவர் 1, பின்ன 3 ப்ராடக்டாம். ஆனால் மற்றவங்களுக்கு ஒவ்வொரு மாத்திரை தான் கொடுக்கணும். இவங்களுக்கு 2 வச்சு 3 வேளை கொடுக்குறது சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட அளவு கூடுதலாக இருந்தோடனே. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு 10 நாளையில் அவங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு 200 வந்து கம்மி ஆயிடுச்சு. 250 அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 மாதம் தான் எடுத்தாங்க. அதை குறித்த எந்த ப்ராப்ளமும் இப்போ இல்லை. அடுத்து செக்கப் பண்ணும்போது இவ்வளோ அளவு கம்மி ஆகிடுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே என்னென்னா அவங்க உடம்புல ஒரு 11 விதமாக கட்டி, அந்த கொழுப்பு கட்டி அவங்களுக்கு இருந்தது. அந்த கொழுப்பு கட்டி இந்த சப்ளிமெண்ட்டு கொடுக்கும்போது அது யூரியில் அப்படியே கரைஞ்சி லூஸ் ஆகி அப்படியே கரைஞ்சி போயிட்டு, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகிட்டு, தொப்பை எல்லாம் கொஞ்சம் இதாகி இப்போ நல்லா இருக்காங்க. ரொம்ப எனக்கு அது சந்தோஷம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.